சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்ற பார்த்தா திரும்புங்க. நாம் எதுக்காக செபிக்கிறோம்? அங்கிள் சொன்னாதானே தெரியும். தேவன் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்னது, தேவன் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காரா? தேவனுக்கே மேல நீங்க இருக்கீங்களா? உங்களையும் என்னையும் அவர் நம்புகிறார். உங்களையும் என் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து, இவங்களை வச்சுதானே இந்த தேசத்தை நான் மாற்ற முடியும், இவங்களை வச்சுதானே நான் சாத்தானை ஜெயிக்க முடியும். என்ன அங்கிள், சர்வத்தையே சிருஷ்டித்த தேவனை கையால தேவனா காட்டுறீங்களே. சாத்தான் இந்த தேசத்தை விழுங்க பார்க்கிறான். மந்திரவாதம் பெருகிவிட்டது. இந்த தேசம் முழுவதும் மந்திரவாதங்கள் செய்யப்பட்ட மக்கள் அடிமைப்படுத்தப்பட போகிறார்களே. இந்த மக்களை பாதுகாக்க நான் யாரிடத்தில் போவேன்? இவங்களை வச்சுதானே செய்யணும். நீ உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்பி நிற்கிறார், தெரியுமா? அங்கிள் அதெல்லாம் இருக்கட்டும், ஊழியத்துல நீங்க இத்தனை வருஷமா ஏதேதோ செஞ்சுட்டேன்னு வீடியோலாம் போட்டீங்களே, நீங்க உங்க கடவுளுக்கு உண்மையா இல்லாததுனால தான் உங்க கடவுளால இது வரைக்கும் எதுவுமே செய்ய முடியலையா? யாரை கொண்டு இந்த தேசத்தை காப்பாற்றுவது? யாரை கொண்டு இந்த பிசாசை மடங்கடிப்பது? யாரை கொண்டு சாத்தானுடைய திட்டத்தை அழிப்பது? உங்களையும் என்னையும் தான் அவர் நம்பி நிற்கிறார். அங்கிள், உங்க நீலி கண்ணீர்லாம் ஓரமா வச்சுட்டு பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? ஆக்சுவலாக ஒரு இன்கேப்பபிள் காடை இவங்க காமிச்சிட்டாங்க. எப்படின்னா, அவருக்கு இவங்க இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு காட்டி, இவனுங்களை பெரிய ஆளாக காட்டி என்னென்னமோ சொல்லி, இதனால தான், அதாவது நான் ஜெபிச்சதுனால தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தில் 15வது வசனம், அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். நீ எவன் மேல் இரக்கமாய் இருக்க அதிகமாய் ஜெபிக்கிறாயோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் இல்லை. எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். சரியா? ஆகையால், இதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, அதாவது நம்ம ஆசைப்பட்டு ஜெபம் பண்றோம்ல, அதனால அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. ஓடி ஓடி நான் வந்து அதை பண்ணேன், இதை பண்ணேன், அந்த மீட்டிங் நடத்தினேன், இந்த மீட்டிங் நடத்தினேன், ப்ரேயர் மீட்டிங் நடத்தினேன், 24 மணி நேரம் ஜெபம் நடத்தினேன், ஒரே டைமில் 100 இடத்துல ஒரே இதுக்காக ஜெபம் பண்ணேன், அதுக்காக வெட்டி முறிச்சான்லாம் பேசுகிறாங்கல்ல. அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாருங்க? ஆண்டவர் தான். இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக பேசுது. பார்வோனுக்காக ஜெபிக்க ஆள் இல்லாததுனால தான் அது நடந்ததா? ஒருவேளை பார்வோனுக்காக மோகன் சீலாசரஸ் மாதிரி ஒரு நீலி கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆள் அன்னைக்கு ஜெபிச்சிருந்தாருன்னா பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்காதா? என்ன இது? 18வது வசனம், ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவன் மேல் இரக்கமாயிருக்க மோகன்சி அதிக நேரம் ஜெபித்தாரோ அவன் மேல் இல்லை. எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கும். எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதலை அவர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவன் அக்கிரமமே செய்யாமல் இருக்கிறானோ, எவன் மீறுதலே செய்யாமல் இருக்கிறானோ அவன் பாக்கியவான் இல்லை. இல்லை, எவன் அக்கிரமத்தை எண்ணாது இருக்க மோகன்சி ஜெபித்தாரோ இல்லை. இப்போ அதுக்காக யாருக்காகவும் ஜெபிக்க வேண்டாம், ஜெபிக்கிற தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வரோமா? நிச்சயமா இல்லை. ஏன்னா பாலுமே ஜெபிச்சிருக்கிறாரு. அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம் ரோமர் 10:1, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. ஸோ ஜெபிக்கிறது தப்பா? நிச்சயமா இல்லை. ஆனால் நான் ஜெபிச்சா இதை செஞ்சிருவாரு, நான் ஜெபிக்கிறதுனால தான் இது நடக்கும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப கேவலமான எண்ணம். ஏன்னா ஆண்டவர் உங்களை நம்பி இல்லை, நம்ம தான் ஆண்டவரை நம்பி இருக்கோம். ஆண்டவரே தான் இருக்கணும். ஆண்டவரால் முடியாதுன்ற ஒரு பிக்சரை காட்டக்கூடாது.
நம்ம இல்லைன்னா அவரால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு பிக்சரை காட்டுறீங்க பார்த்தீங்களா? ரொம்ப மோசமான விஷயம். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க. பைபிளில் சொல்லப்பட்ட ஆண்டவரை பின்பற்ற போறீங்களா, இல்லை இந்த அங்கிள் காட்டுற போலியான இயேசுவை பின்பற்ற போறீங்களா? உண்மையான இயேசுவை தேடுங்க. சந்தோஷமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க.